Hi guys, good evening. This is Natarajan. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, how a layman can invest in share market with 100% successful rate இதுதான் பார்க்க போகிறோம். இந்த டைட்டில்லே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக வந்து among the people there is a wrong perception இருக்குது. என்ன இது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் இஸ் a speculation, அப்புறம் கேம்பிளிங் இதை மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இட் இஸ் அ ராங் பர்செப்ஷன் அக்கார்டிங் டு மீ. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்டார் அண்ட் அனதர் ஒன் பர்சன் இஸ் ட்ரேடர். நாம் இப்போ பியூர்லி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்வெஸ்டாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்வெஸ்டார் அதை கேம்பிளிங்னோ இல்லை ஸ்பெகுலேஷனோ அது மாதிரி எதுவும் நீங்கள் யோசிக்கவே வேணாம். என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு புது கான்செப்ட் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு சராசரி மனிதன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது, 100% சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுங்கிறத பண்ண போகிறோம். அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து இப்போ என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு 5 lakhs அமௌண்ட் இருக்குது. நான் அதை பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் என்ன பண்ணுறேன், போய் பேங்க் மேனேஜரை பார்த்து அதில் உள்ள ஆஃபீஸரை பார்த்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னோடய அமௌண்ட்டை போட போகிறேன். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர் டு ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட். அதே மாதிரி இப்போ ஒரு டிமெட் அக்கௌண்ட் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒரு இன்வெஸ்டார் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹேஸ் டு ஓப்பன் டிமெட் அக்கௌண்ட். அந்த டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி உள்ள ஒரு புரோக்கர், ஷேர் புரோக்கரை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு அக்கௌண்ட்டை கேஒய்சி பேப்பர்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுத்துருவார். ஸோ ஓப்பன் பண்ணி கொடுத்த பிறகு அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம என்ன செய்யணும், அதுதான் அப்படி என்ன அப்படின்னா, அதாவது நாம் வந்து இப்போ ஒரு பேங்க்ஸ்லையோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் ஒரு கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, நாம் அந்த கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன, இல்லை அதோட பேலன்ஸ் ஷீட் என்ன, ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, யாரெல்லாம் டைரக்டர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது, இல்லை நான் ஃபண்டமெண்டலாவோ இல்லை டெக்னிக் எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறது தான் இந்த டைட்டில் லேமேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, என்எஸ்சியில் நிஃப்டி 50ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அந்த நிஃப்டி 50? அதாவது நிஃப்டி 50ன்னு என்எஸ்சி இட்ஸெல்ஃப் தே ஹேவ் சூசன் 50 ஸ்டாக்ஸ். அதாவது என்னென்னா, ஒரு 50 கம்பெனிஸை அவங்க செலக்ட் பண்ணி அந்த கம்பெனிஸை அவங்க ஒரு கேபிட்டல் பேஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இந்த 50 கம்பெனிஸ் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனிஸோட கேபிட்டல் வெயிட்டேஜ், அதுதான் மேஜர், கம்பெனியோட ஹெவி வெயிட், கேபிட்டல் ஹெவி வெயிட் உள்ளக்கூடிய கம்பெனிஸு, அண்டு அந்த கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது குவார்ட்டர்லி ஆஃபர்லி இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து வெரிஃபை பண்ணுறது. அதுக்கப்புறம் கம்பெனிஸோட லிக்விடிட்டி, அதாவது என்எஸ்சியில் அதோட வால்யூம் ஹையஸ்ட் வால்யூமாக இருக்கணும். இந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸை வச்சு என்எஸ்சி ப்ரிப்பேர்ட் லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 கம்பெனிஸ் இருக்கும். அந்த 50 கம்பெனிஸ் தான் நம்ம நிஃப்டி 50ங்கிறோம். ஸோ அந்த நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 50 கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த அனலைஸும் பெரிய அளவில் பண்ண வேண்டியது கிடையாது. அதனால நம்ம லேமேனுக்கு இதை சூஸ் பண்ணுறோம். அந்த நிஃப்டி 50ங்கிறத சூஸ் பண்ணியிருக்கோம். அது என்எஸ்சி இட்ஸெல்ஃப் தே ஹவ் மேட் சோ மெனி கால்குலேஷன் அண்ட் பேஸ் ஆஃப் கால்குலேஷன் தே ப்ரிப்பேர்ட் த லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் இப்போ 50 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் அமௌண்ட் வி ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட், அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ 1 lakh 5 lakhs 10 lakhs என்னங்கிற அதை நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். டிசைட் பண்ணிக்கிட்டு அடுத்தது அந்த 50 கம்பெனிஸில் நீங்கள் அந்த 50 கம்பெனிஸை லிஸ்ட் அவுட் பார்க்கணும் அப்படின்னா, யூ கேன் டேக் இட் ஃப்ரம் கூகுள் இட்ஸ், கூகுள்லேருந்து எடுக்கலாம், அல்லது என்எஸ்சியோட வெப்சைட்லேருந்து எடுக்கலாம், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட்லேருந்து எடுக்கலாம். எடுத்து அதை ஃபஸ்ட்டு செக்டார் வைஸ் பிரிச்சுக்கிட்டு ஒரு 4-5 செக்டார் பிரிக்கணும். செக்டார் பிரிக்கிறதுனா எப்படின்னா, இப்போ ஐடி செக்டார், ஐடி செக்டாரில் உள்ள டாப் கம்பெனிஸ் ஒரு 3-4 எடுத்துக்க வேண்டியது. இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விப்ரோ அண்ட் இந்த மாதிரி ஒரு 3-4 கம்பெனி, டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எடுத்துக்கணும். எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா ஐடிசி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸில் வந்து ஸ்டேட் பேங்க் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 செக்டாரை பிரிச்சுக்கிட்டு அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா என்ன செய்யணும் ஷேர் மார்க்கெட்னா, த மேஜர் பாயிண்ட் இஸ், அதை நம்ம கிளியராக சொல்கிறேன், நம்ம பேஷன்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு வி ஹவ் டு டிசைட் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட். இது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 3 months 6 months போட்டிங்கன்னா யூ வில் நாட் எக்ஸ்பெக்ட் மோர் ரிட்டர்ன் ஆன் தட். இது வந்து மேஜராக ஒரு மினிமம் 3 to 5 years நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான், பண்ணிவிட்டு பேஷன்ஸோடு இருக்கணும் நீங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு இன்வெஸ்டாருக்கும் ஒரு டெபாசிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது நம்ம சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு பேங்க்கில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறோம், ஒரு 3 years பண்ணுறோம், இல்லை 5 years பண்ணுறோம். நம்ம என்ன செய்வோம், ஆஃப்டர் தட் பர்டிகுலர் பீரியட் 3 years or 5 years கழிச்சு அந்த எஃப்டியை பற்றி யோசிப்போம். அந்த மெச்சூரிட்டி நம்ம என்ன செய்யலான்னு யோசிப்போம். அதுக்கு என்ன மெச்சூரிட்டி வேல்யூ இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அப்போ தான் அந்த சர்டிஃபிகேட்டை பற்றியும் அந்த எஃப்டியை பற்றியும் நம்ம யோசிப்போம். வேற ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா
இதை வந்து பீப்புள் வந்து பொதுவாக அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, என்ன வால்யூம் இருக்குது, என்ன வந்து அப்ரிஷியேஷன் இருக்குது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அது ஒரு பெரிய பேட் ஹேபிட் இன் இன்வெஸ்டிங் ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ யூ ஹேவ் டு பை. தட்ஸ் ஆல். ஏன்னா அது அப்ரிஷியேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு இருக்கும். அதில் நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேணாம். அது வந்து நீங்கள் அந்த டைம் ஆஃப் மெச்சூரிட்டின்னு இதில் எதுவும் கிடையாது. நீங்கள் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுருப்பீங்க. அந்த 5 இயர்ஸ் கழிச்சோ 10 இயர்ஸ் கழிச்சோ அந்த உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட அப்ரிஷியேஷன் என்ன, அதோட க்ரோத் என்னங்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து வில் கெட் வெரி குட் ரிட்டர்ன் ஆன் தட். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். இதில் ஒரு கிளிப்பிங்ஸ் இருக்குது. இந்த கிளிப்பிங்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் நிறைய ஐடியா கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் நிறையா லேர்ன் மோர் திங். பேசிக்காக யாருக்கெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிக நாலேஜ் இல்லையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்காக தான் நிஃப்டி 50 ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து நம்ம சில கால்குலேஷன்லாம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா நம்ம சில கால்குலேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சில பேசிக் ஐடியாஸ் தேவைப்படுது. அது இல்லாதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட் இன் நிஃப்டி 50. தி நிஃப்டி 50 இஸ் a benchmark Indian stock market index that represents the weighted average of 50 of the largest Indian companies listed on the National Stock Exchange. அதாவது என்னென்னு பார்த்தோம்னா there are 50 companies, a collection of 50 stocks னு சொல்லலாம். இந்த NSE itself, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன செய்யுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1600 கம்பெனிஸ் ஆர் ட்ரேடட் இன் NSE. NSEல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1600 கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் தேவ் கலெக்டட் 50 ஸ்டாக்ஸ். என்ன பேசிஸ்னா அந்த பேஸ் ஆஃப் கேபிட்டல் வெயிட்டேஜ், ஹியூஜ் கேபிட்டல் வெயிட்டேஜ் இருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் நல்லா பண்ணிகிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஸ்டாக்ஸோட வால்யூம், ட்ரேடிங் வால்யூம் வந்து NSEல அதிகமாக இருக்கணும். ஸோ இதை மாதிரி கம்பெனிஸ் 50 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி அதை நிஃப்டி 50ன்னு வச்சுருக்காங்க. அந்த நிஃப்டி 50 வந்து அதை வச்சு தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம மூவ்மெண்ட்டை வந்து டிசைட் பண்ணுறோம். அதான் சொல்லியிருக்காங்க நிஃப்டி 50 இஸ் a benchmark Indian stock market index that represents the weighted average of 50 of the largest Indian companies listed on the National Stock Exchange. அதாவது இந்த கம்பெனிஸோட கேபிட்டல் வெயிட்டேஜ் ஹியூஜாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி, ப்ராஃபிட் பார்க்குறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வால்யூம், ட்ரேடிங் வால்யூம். இந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸை வச்சு இந்த கலெக்ஷன் ஆஃப் 50 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நிஃப்டி 50ன்னு நாம் சொல்கிறோம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் NSE and BSE are the two big exchanges in the Indian stock market. Nifty 50 is made by NSE, which incorporates India's top performing Nifty 50 companies list. It acts as an index called Nifty 50. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஒன்று வந்து NSE, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அண்ட் அனதர் ஒன் இஸ் BSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த 2 எக்ஸ்சேஞ்சஸ் தான் மேஜராக இந்தியாவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அந்த NSEயோட நிஃப்டி 50 வந்து NSEயோட கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ், அந்த 50 ஸ்டாக்ஸு இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் செக்டார்ஸ். பார்த்தீங்கன்னா தி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கவர்ஸ் 13 செக்டார்ஸ் as on 30th April 2021 of the Indian economy and offers investment managers exposure to the Indian market in one portfolio. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த NSEல இருக்கிற 50 ஸ்டாக்ஸ் வந்து 13 செக்டார்ஸை கவர் பண்ணுது. அதாவது ஐடி செக்டார், பேங்கிங் செக்டார், அப்புறம் பார்த்தீங்கன்னா FMCG, இது மாதிரி 13 செக்டர்ஸை வந்து இந்த 50 ஸ்டாக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கம்பெனிஸ் ஜாயினிங் நிஃப்டி 50 ஷுட் பி செலக்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் தர் பர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ செக்டார், எனர்ஜி செக்டார், ஃபினான்ஸ் செக்டார், மீடியா அண்ட் என்டர்பிரைசஸ். ஸோ இதில் வந்து நிறைய செக்டார்ஸ் இருக்குது. அதான் 13 செக்டார் சொல்கிறோம். அதில் ஆட்டோ செக்டார் இருக்குது, எனர்ஜி செக்டார் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, மீடியா இருக்குது, FMCG இருக்குது, ஐடி செக்டார் இருக்குது. ஸோ இது மாதிரி 13 செக்டார்ஸை வந்து they are covered in 50 stocks. And third one is criteria to join in Nifty 50. In order to join companies in the Nifty 50 index, several criteria are kept by the exchanges. If you talk about main criteria, market capital. And second one is company's yearly, quarterly profit and loss. And the company performance is included according to the weightage of the companies. Again அதான் சொல்கிறாங்க என்னென்னா இல்லை ஜாயின் பண்ணுறது கிரிட்டீரியாஸ் மேஜராக மார்க்கெட் கேபிட்டல் ஹியூஜாக இருக்கணும். அதுதான் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி கிரிட்டீரியா வந்து மெயின் கிரிட்டீரியா மார்க்கெட் கேபிட்டல். அதுக்கப்புறம் கம்பெனியோட இயர்லி, குவார்ட்டர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ். அது எல்லாமே அதில் ரிசர்வ் எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க, அஸ் வெல் அஸ் ப்ரொமோட்டர்ஸ் யார் கம்பெனியில், இது மாதிரி எல்லா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் சூஸ் பண்ணி கொண்டு வராங்க. இதுதான் மேஜர் கிரிட்டீரியாஸ்னால் இதுதான். அண்ட் அகெயின் செக்டார்ஸ்.
Important points of Nifty 50 companies. The Nifty 50 index includes 5 pharma sector companies, which is India's top exporting company. Second one is talking about the financial sector. 11 companies have been included in this. Their highest weightage is in the Nifty 50 index, which is around 38%. And third one is the IT, information technology sector, consists of 5 companies with a weightage of around 14%. And the company with the highest weightage is Tata Consulting Services with a weightage of around 5%. இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக ஃபார்மா செக்டர்னு எடுத்திங்கன்னா 5 ஃபார்மாஸ் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதில் டாப் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸும் இருக்குது. சன் ஃபார்மா இருக்குது, இது மாதிரி நிறைய ஃபார்மாஸ் கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் செக்டரில் பார்த்தீங்கன்னா 11 கம்பெனிஸ் இருக்குது, ஹேவ் பீன் இன்க்ளூடட் இன் திஸ். அதாவது 11 கம்பெனிஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹையஸ்ட் வெயிட்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 38% அவங்க கவர் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் செக்டர் இட் செல்ஃப் தே ஆர் கவரிங் 38%. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் 5 கம்பெனிஸ் வித் வெயிட்டேஜ் ஆஃப் அரௌண்ட் 14%. அதில் டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இருக்குது, டாடா கன்சல்டன்ட் சர்வீசஸ். டிசிஎஸ் இட் செல்ஃப் கவரிங் 5%. தென் இன்ஃபோசிஸ் இருக்குது, அது மாதிரி டாப் HCL இருக்குது. ஸோ இதெல்லாம் டாப் கம்பெனிஸ். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தம்ப் ரூல். ஆஸ் எ லேமேன் there are some the formalities to be completed that we have derived as a thumb rule னு சொல்லியிருக்கோம். என்னென்னா ஃபர்ஸ்ட் we have to decide our quantum of investment Nifty 50. அதான் என்ன சொல்லியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் decide your total quantum of investment in Nifty 50. நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், 1 lakh 2 lakhs 5 lakhs 10 lakhs அதை நம்ம டிசைட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வெயிட் ஃபார் எ மார்க்கெட் கரெக்ஷன் ஆர் பாட்டம் ஃபிஷிங். அப்படின்னா என்னென்னா மார்க்கெட் ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஹையர் சைடில் போயிட்டே இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, அட்வைசபிள் கிடையாது. வி ஹேட் வெயிட் ஃபார் எ கரெக்ஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஒரு கரெக்ஷன் வரணும், ஒரு டவுன் சைடு வரணும். அப்போ அதுதான் நம்ம இங்கிலீஷில் பாட்டம் ஃபிஷிங்னு சொல்கிறோம். அப்போ தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஒரு இந்த ஹையர் ஸ்டேஜில் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கும் போது நமக்கு கொஞ்சம் அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பாட்டம் ஃபிஷிங்காக வெயிட் பண்ணணும். ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் நிஃப்டியில் கரெக்ஷன் வந்ததுன்னா then we can enter. அதை மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ணோம். அடுத்து டிவைட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் 5 செக்டார்ஸ். அதாவது ஒரே செக்டார் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்தோம் செக்டார் வைஸ் எத்தனை செக்டார் இருக்குன்னு. அந்த செக்டாரில் ஒரு 5 செக்டார் மேஜராக ஐடி, பேங்கிங் செக்டார், அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி இருக்குது, ஃபார்மா செக்டார் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு 5 செக்டாரை சூஸ் பண்ணிக்கணும். அதில் ஒவ்வொன்றிலையும் 3-4 கம்பெனிஸ். அதாவது நீங்கள் ஐடியில் எடுத்துகிட்டிங்கன்னா டிசிஎஸ் இருக்குது, HCL இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது. அது மாதிரி ஒரு 3 கம்பெனிஸை சூஸ் பண்ணிங்க. கீப் ஆன் இன்வெஸ்டிங் இந்த சேம் கம்பெனிஸ். அதே கம்பெனிஸில் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவ்ரி 3 months ஆர் எவ்ரி 6 months. ஸோ த லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் ஹாவ் பேஷன்ஸ் ஃபார் மினிமம் பீரியட் ஆஃப் 5 years. அதாவது என்ன அப்படின்னா இது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் பேங்க் டெபாசிட் மாதிரி நம்ம டிசைட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்கில் போய் நம்ம டெபாசிட் பண்ணுறோம், ஒரு 3 years டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெபாசிட்டோட மெச்சூரிட்டி வேல்யூ, அந்த டெபாசிட் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே ஆஃப்டர் 3 years தான். வேறு ஸ்டாக் மார்க்கெட்டில் நார்மலி வி டு ஹேவ் த பேட் ஹேபிட்னே சொல்லலாம். அந்த மார்க்கெட்டை மானிட்டர் பண்ணுறது, அப்ரிஷியேஷன் பார்க்குறது, இதை ரெகுலர் பேசிஸாக டெய்லி பேசிஸோ வீக்லி பேசிஸோ செஞ்சுக்கிட்டோம்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு மெயின்டைன் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர் மார்க்கெட்னா அது இட் வில் கிரியேட் டெம்ப்டேஷன். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 3 years ஆர் 5 years ஆர் 10 years போட்டோம்னா ஆஃப்டர் 5 years ஒன்லி வி ஹவ் டு சி அவர் க்ரோத். அதாவது என்ன க்ரோத் இருக்குது, என்ன நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட அப்ரிஷியேஷன் என்ன இருக்குங்கிறத ஒரு 5 years கழித்து பார்த்தா தான் அது நிச்சயமாக இட் வில் பி அ வெரி குட் அப்ரிஷியேஷன். அதுதான் மேஜர் பாயிண்ட் இன் இன்வெஸ்டிங் ஸ்டாக் மார்க்கெட். அடுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா நிஃப்டி 50 உள்ள கம்பெனிஸோட வெயிட்டேஜ், அந்த எந்த இண்டஸ்ட்ரி, அப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்குது, அதோட நேம்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதில் RIL ஃபஸ்ட்டில் இருக்குது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அது எனர்ஜி அண்ட் ஆயில் செக்டார் 10.77%. HDFC பேங்க் இருக்குது. தென் இன்ஃபோசிஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 7.42%. அது மாதிரி வெயிட்டேஜ் ஒவ்வொரு ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரேன். இந்த லாஸ்ட் ஒன் இஸ் லிஸ்ட் ஆஃப் டாப் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் நிஃப்டி 50. அதாவது நிஃப்டி 50ல் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். லிஸ்ட்டு என்ன அப்படின்னா செக்டார் வைஸ் பிரிச்சுக்கிறோம். பேங்க்ஸ், ஐடி, எஃப்எம்சிஜி, ஃபார்மா, ஆட்டோமொபைல். இப்போ பேங்க்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா HDFC பேங்க், SBI இருக்குது, ICICI பேங்க் இருக்குது, ஆக்சிஸ் இருக்குது. அது மாதிரி ஐடியில் இன்ஃபோசிஸ் இருக்குது, TCS இருக்குது, HCL இருக்குது, விப்ரோ இருக்குது. அது மாதிரி எஃப்எம்சியில் பார்த்தீங்கன்னா HUL இருக்குது, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், ITC. ஸோ இது மாதிரி ஃபார்மா செக்டார் இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது. ஸோ இது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஒரு டேபிள். ஸோ இது மாதிரி டேபிள் வச்சுக்கிட்டு ஸோ யூ கேன் கீப் ஆன் இன்வெஸ்டிங்.
இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நிஃப்டி 50ல் போகிறதுக்கு இப்போ எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எந்த நாலேஜுமே தெரியாது, ஆனால் ஐ லைக் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் மேஜராக இதில் ஒன்றும் டீப்பாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கம்பெனிஸோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும், இல்லை கம்பெனி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணுதா, இல்லை வந்து கம்பெனி வந்து லிக்விடிட்டி இருக்கா மார்க்கெட்டில், நல்ல வால்யூம் இருக்கா, ஸோ இது ரிசர்வ் இருக்கா, ப்ரொமோட்டர்ஸ் யார், இது எதையுமே பார்க்க வேணாம். ஸோ நீங்கள் பிளைண்டாக என்ன செய்யலாம்னா நிஃப்டி 50 சூஸ் பண்ணிங்க. யூ கேன் நிஃப்டி 50 லிஸ்ட் யூ கேன் டேக் இட் ஃப்ரம் கூகுள்லேருந்து எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா என்எஸ்சி வெப்சைட்லேருந்து எடுக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி செக்டார் பிரிச்சுக்கிட்டு யூ கேன் கீப் ஆன் இன்வெஸ்டிங் இன் நிஃப்டி 50. அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வால்யூம் கொடுக்கும். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் சேஃபாக எப்படி பண்ணுறது, ரெண்டாவது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் என்ன செய்யணும்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கோஆப்ரேஷன் டு ரன் அவர் சேனல் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் என்ன வீடியோ போடுறேன்னா அடுத்தது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.